ஹாய். SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது ஒன் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மெத்தட். இந்த மெத்தடோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோயிங் யுவர் பிஸ்னஸ் ஆன்லைன். அதாவது ஆன்லைன் மூலமாக உங்களோட பிஸ்னஸை, அதாவது உங்களோட வியாபாரத்தை வளர்க்குறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, ஆன்லைனில் யோகா கிளாஸஸ் சொல்லித்தர ஒரு பிஸ்னஸ், ஒரு கோச்சிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை SEO மார்க்கெட்டிங் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டுக்கு SEO ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, யாருக்கெல்லாம் யோகா கிளாஸஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ஆன்லைன், இந்த மாதிரி சர்ச் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது என்னோட வெப்சைட், நான் க்ரியேட் பண்ண வெப்சைட் கூகுளில் ஃபஸ்ட் பேஜ்லையோ இல்லை கூகுளோட ஃபஸ்ட் பொசிஷன்லையோ இருக்கும்போது என்னோடய வெப்சைட்டுக்கு நிறையா டிராஃபிக் வர ஆரம்பிக்கும். அதாவது நிறையா கஸ்டமர்ஸ் என்னோடய வெப்சைட்டை வந்துட்டு விசிட் பண்ணுவாங்க. அப்படி விசிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறையா என்கொயரிஸ் நடக்கும். அப்படி நிறையா என்கொயரிஸ் நடக்கும்போது என்னோடய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ SEO எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த வெப்சைட்டுக்கு SEO பண்ணுறீங்க. ஸோ SEO பண்ணதுக்கப்புறமா அந்த வெப்சைட் கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் வருது. கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் வந்ததுக்கப்புறமா உங்களோட வெப்சைட்டுக்கு நிறையா டிராஃபிக் வருது. அதாவது ஆர்கானிக் டிராஃபிக், அதாவது ஃப்ரீ டிராஃபிக் வருது. அப்படி ஃப்ரீ டிராஃபிக் நிறையா வரும்போது உங்களோட பிஸ்னஸ்க்கு நிறைய என்கொயரிஸ் வருது. உங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய என்கொயரிஸ் வரும்போது உங்களோட பிஸ்னஸ் ஆன்லைனில் அழகாக க்ரோ ஆகுது. தென் ஒரு வெப்சைட்டுக்கு SEO பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா,